படத்துல பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, சாங் கிடையாது. ஆனா சேட்டன்ஸ் சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. எக்கோன்னு ஒரு மலையாள மூவி தாங்க பார்த்துட்டு வந்தேன். என்ன மாதிரி ரைட்டிங்கு விஷுவலுங்க டாப் நாச்சா இருந்தது. கர்நாடகாவும் கேரளாவுக்கும் நடுவில் ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த இடத்துல வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர். இவங்கலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படா கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாங்க பாருங்க, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இந்த படத்துக்கு நைட் ஷோ தாங்க போயிருந்தேன். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப படம் கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போங்க. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். நீங்களா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி போயிடாதீங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ண விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மூவிங்க இது. கிஷ்கிந்தா காண்டம் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அந்த ஒரு மலையாள படம் எடுத்திருப்பார். அதே டேரக்டர் தான் இந்த படமும் எடுத்திருக்காரு. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. என்னடா வர வர மலையாள படத்தை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறீங்கன்னா, அவங்க ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே வேற லெவலில் போயிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சில பேருக்கு தான் செட் ஆகும். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.7 தரங்க. உங்கள் ஃப்ரெண்டு இந்த மிஸ்ட்ரி மூவிலாம் ரொம்ப எதிர்பார்த்து ட்விஸ்ட்லாம் எனக்கு நல்லா வேணும்னு கேட்டார்னா இந்த வீடியோ மறக்காம அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.